பொதுவாகவே சங்கடங்களை எல்லாமே தீர்ப்பது தாங்க சங்கடகர சதுர்த்தி. எந்த மாதத்தில் வந்தாலுமே அதற்கு சிறப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்போது அதனோட சிறப்பு அப்படிங்கிறத அளவிடவே முடியாது. அப்படி அதிக மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே உயர்வானதாக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாத சங்கடகர சதுர்த்தி இந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த நாளில் விநாயகரை நம்ம முறையாக வழிபடுவதனால அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். அதே சமயம் அந்த டைமில் அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும் இந்த தவறுகளை மட்டும் மறந்து கூட செஞ்சிடாதீங்க. அதனால் உங்களுக்கு பாவங்கள் வந்து சேருமா. பொதுவாகவே நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்களா. இந்த அற்புதம் நிறைந்த இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இதை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்களா ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. இதில் ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாதம் ரொம்பவே முக்கியங்க. வைகாசி மாதம் ரொம்ப புனிதமான ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அமைச்சிருக்கு. வைகாசி 21ஆம் தேதி திதி தொடக்கம், 3ஆம் தேதியை திதி தொடங்குதுங்க. இரவு 9:21 மணிக்கு தொடங்கி திதி முடிவு 21ஆம் தேதி. இது வைகாசி ஜூன் 4ஆம் தேதி இரவு 11:30 மணி வரைக்குமே இருக்குது. இதில் சந்திர தரிசனம் ஜூன் 4 அன்று இரவு 10 மணி முதல் 11 மணிக்குள்ள உள்ளூர் நேரத்தை பொறுத்து சந்திரன் தோன்றும் நேரமானது மாறுபடலாம். இது இந்த மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோமா, இது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாதத்தில் வருவதனால இந்த நாளில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா தீராத கடன் தொல்லைகள், குடும்ப சண்டை சச்சரவுகள், தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். ஸோ வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுருங்க. விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். மாலை அல்லது இரவு சந்திர தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். நிவேதனமாக நம்ம முருகப்பெருமானுக்கு அருகம்புல், கொழுக்கட்டை, கருப்பு எள் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை படைப்பது ரொம்ப சிறப்பு. ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது ரொம்ப தடைகளை நீக்க ரொம்பவே நல்லது. சில பஞ்சாங்கங்களில் சந்திர தரிசன நேரத்தை வைத்து ஜூன் 3ஆம் தேதியே விரதத்தை கடைபிடிக்க பரிந்துரைக்கலாம். ஆனால் முழுமையான சதுர்த்தி திதி ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தாங்க அமைச்சிருக்கு. நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியை வீட்டில் வழிபாடு செய்ய போகிறீங்களா அல்லது கோவிலுக்கு போகிற பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனியவள் உற்சாகம். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் இந்த 5 தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி எந்த மாதத்தில் வந்தாலுமே அதற்கு சிறப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வருவது கூடுதலான சிறப்பு பெறுது. இது பொறுத்த வரைக்குமே தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தியாக ஒவ்வொரு மாதமே நம்ம கொண்டாடுறோம். இது விநாயக பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு விரதனால பார்க்கப்படுது. இந்த நாளில் விநாயகரை விரதம் இருந்து வழிபடுவதனால தடைகள், துன்பங்கள் அனைத்துமே விலகி பல நன்மைகளும் வெற்றிகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம் அதிகரிக்கும். மேலுமே சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தாலே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அது நீங்கிவிடும். சங்கடகர சதுர்த்தியில் விரதம், வழிபாடு ஆகியவற்றோட சில விதிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தியில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத 5 விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போகிறோம். துளசி படைக்கக்கூடாதுங்க. விநாயகர் வழிபாட்டின் போது தெரியாமல் கூட அவருக்கு துளசி இலைகளை படைத்து வழிபடக்கூடாது. துளசி இலை புனிதமானதாக இருந்தால் கூட மகாவிஷ்ணு, மகாலட்சுமி ஆகிய தெய்வங்களுக்கு மட்டுமே துளசியை படைத்து வழிபட வேண்டும். துளசிக்கு பதிலாக விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல்லை மட்டுமே நீங்கள் படைத்து வழிபடணும். அடுத்தது 2வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க, சந்திர தரிசனம் அவசியங்க. இந்து மதத்தில் ஒவ்வொரு விரதத்தையும் நிறைவு செய்வதற்கு ஒரு விதிமுறை இருக்குது இல்லையா. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டினை நீங்கள் சந்திரனை உதித்த பிறகு செய்ய வேணும்.
பக்தர்கள் விரதத்தை முடிப்பதற்கு முன் சந்திரனை பார்த்து அவருக்கு தண்ணீரும் பாலும் படைத்து வழிபட்ட பிறகுதான் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேணும். சந்திரனை தரிசிக்காமல் விரதத்தை நிறைவு செய்வதனால முழு பலனும் நமக்கு கிடைக்காம போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரில் ரொம்ப முக்கியமான விஷயம், அசைவ உணவுகளை நம்ம சாப்பிடவும் கூடாது, வீட்டில் சமைக்கவும் கூடாது. அன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தி நாளில் சாத்வீகமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேணும். அது அசைவம் உணவுகள், பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரியான உணவுகளை பக்தர்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதனால் நேர்மறை ஆற்றல்களும் உடல் பலனும் தூய்மையும் அதிகரிக்கும் என சொல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்திங்களா, சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்றதுனால மனதில் அமைதி ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுடைய முழு பலனும் கிடைக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறதுல. அடுத்ததாக கருப்பு ஆடைகளை அன்றைய நாளில் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு நாளாக இருக்குது. ஸோ இந்த நாளில் கருப்பு நிற உடை அணிவது அசுபமாக பார்க்கப்படுது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றலோட தொடர்புடையது. ஸோ கருப்பு நிற உடைகளை அணிவதை தவிர்ப்பது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சுத்தமான ஆடைகளை மட்டுமே அணிகிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க. மாலையில் தானே சங்கடகர சதுர்த்தி செய்யணும், அதற்குள்ளே நம்ம ஒரு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கக்கூடாது. எந்த ஒரு விரதத்தின் போதுமே பகலில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. இறை சிந்தனையில் ஆழ்ந்த இருப்பதோட இறைவனோட திருநாமங்களை நீங்கள் உச்சரித்தபடி இருக்கணும். பகலில் தூங்குறதுனால எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால தான் விரதத்தோட பலன் கிடைக்காம போய்விடும் அப்படின்னு கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவது ரொம்பவே நல்லது. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சு உங்களுடைய விரதத்தை துவங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதனால நாம் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். துன்பங்கள், தடைகள், கடன் தொல்லைகள், பலவித பண பிரச்சனைகள் நீங்கி முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. மேலுமே வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை விட தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் பார்த்திங்களா அதிகமானவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். சங்கடகர அப்படிங்கிறதுக்கு சங்கடம், அதாவது துன்பங்கள், அறுப்பது, எல்லா துன்பத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால தான் இது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுது. சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை வழிபட பிறவி பிணி அனைத்துமே நீங்கும், இன்பம் பெறும் என்பது ஐதீகம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்று விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். வீடுகளில் விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் மலர்களை சாற்றி அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான கொழுக்கட்டையை நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை இதெல்லாமே செய்து வழிபாடு செய்வது கூடுதலான ஒரு பலன்களை கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு படிக்க வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னா பல விதமான வினைகளை போக்கக்கூடிய சக்தி மிகுந்த மகா கணபதி மந்திரம். ஓம் ஸ்ரீம் கணா கணபதியே ஏகத்தாய லந்தோபதயம் ஹரம்பாய நாளிகே பிரியாய மோதபஷன. இந்த மாதிரியான உங்களுக்கு விருப்பமான மந்திரங்களை சொல்லலாம். அல்லது ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசமடித்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி, ஓம் அமிர்த கணேச போற்றி, ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பனே போற்றி இப்படின்னு சொல்லிட்டு 108 மந்திரங்களை நீங்கள் சொல்கிறது ரொம்பவே சிறந்தது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இதில் 108 மந்திரங்கள் இருக்குங்க. அதை மட்டும் சொல்லி நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க. மேலுமே இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொண்டு வர அற்புதமாக உங்களுக்கு உதவும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய இது ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குது. அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 மணிலேருந்து 9 மணி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது. சுக்கிர பகவானுக்கு தானியமாக திகழ்வது தான் வெள்ளை மொச்சை. பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மொச்சை தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்வது, வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிரனோட அருளையுமே பெற முடியும். சங்கடகர சதுர்த்தி நாள் இன்னைக்கு ஒரு சிறிய கிண்ணத்திலோ அல்லது புதிதாக வாங்கிய அகல் விளக்கிலோ வெள்ளை மொச்சையை முழுமையாக நிரப்பிக்கோங்க. அதற்கு மேலே கிழங்கு மஞ்சள் ஒன்றை வச்சுக்கோங்க. இந்த மஞ்சளை பிள்ளையார் பிடிச்சு வைப்பது போல் நேராக மொச்சையோட மேல் வைத்து
அந்த மஞ்சள் கிழங்க பிள்ளையாராக பாவித்து அதற்கு குங்குமம் வச்சுக்கோங்க. இதை விநாயகர் படத்திற்கு முன்பாக வச்சுட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு அந்த மலர்களாலும் அருகம்புல்லாலும் விநாயகரோட 108 மந்திரங்களை போற்றிகளை சொல்லி அந்த மஞ்சள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேணும். இப்படி அர்ச்சனை செய்யும்போது விநாயகருக்கு பிடித்தமான இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக வச்சு செய்தால் கூடுதலான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் கற்பூர தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி செய்வதனால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, இதில் உங்களுக்கு மறுநாள் காலையில் பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பணம் தொடர்பான கஷ்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.